ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இப்போ காலையில் உள்ள இட்லி மிச்சம் இருந்ததுங்க. எப்போவுமே இட்லி மிச்சம் இருந்தால் ஒன்று இட்லி உப்புமா செய்வேன், இல்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி பொடி இட்லி செய்வேன். அதுக்காக இங்கே பாருங்களேன் எவ்வளோ பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கும்போது நல்லா அந்த பொடி உள்ளே அப்சர்வ் ஆகிரும். இங்கே கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இது நெய்லேயும் செய்யலாம், நல்லெண்ணெயிலையும் செய்யலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை எல்லாம் போட்டு நல்லா பொரியட்டும். கடுகு பொரியிற டைமுக்குள்ளே நான் இங்கே பாருங்களேன் எள்ளு பொடி. எப்போவுமே எங்கள் வீட்டில் எள்ளு பொடி ஸ்டாக் இருக்கும், மாதம் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அந்த எள்ளு பொடியை எடுத்து இதில் போட்டு ஸ்பூன்லலாம் ஸ்டைலெல்லாம் இது பண்ணக்கூடாதுங்க. அப்படிலாம் பண்ணால் நல்லா உள்ளே போகாது. நல்லா இட்லியில் அப்சர்வ் ஆகிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். காரசாரமாக இருக்கும். நல்லா எள்ளு அதிகமாக போட்டிருப்பேன், உளுந்து பாதி அளவு போட்டிருப்பேன். நல்லா போட்டு வச்சாச்சா. இப்போ இது பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிடுச்சா எல்லாம். இப்போ அரை பல்லாரி வெங்காயம் போட்டு இது இந்த வெங்காயமே வாயில் வரக்கூடாது, ஆனால் இதனுடைய ஃப்ளேவர் மட்டும் வரணும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக வதக்கிடலாம். நல்லா வதங்கி ஒரு மாதிரி பொரிஞ்சிடுச்சு வெங்காயம் ஃபுல்லாக. இந்த ஸ்டேஜில் நம்ம கை நிறைய கொத்தமல்லி தலைகளும் அதில் போட்டு அதையும் வதக்கலாம். பச்சையாகவும் மேலே போடலாம், ஆனால் கொத்தமல்லி மட்டும் தனியாக வாயில் வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம அந்த இட்லியும் போட்டு வதக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் மட்டும் வரும். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டோமா. இப்போ இட்லியை தூக்கி அது உள்ளே போட்டு நல்லா அந்த பொடியில் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஊற்றின எண்ணெய் ஃபுல்லாக அந்த பொடியில் ஊற்றி அந்த பொடி ஃபுல்லாக இட்லியில் ஒட்டணுங்க. அப்போ தான் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். பொடி கொஞ்சம் நெஞ்செல்லாம் போட மாட்டேன். நல்லா ஒரு 3 கை அளவுக்கு போட்டிருக்கேன். 3 கைன்னா ஒரு 6 ஸ்பூனு அந்தளவு பொடி போடும்போது நிறைய உளுந்தும் நிறைய எள்ளும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஹீமோகுளோபின் இந்த இட்லி மேலேயே இதுக்கு சைடிஷ் தேங்காய் சட்னி கட்டியாக தாளித்து வச்சா நல்லாயிருக்கும். சும்மா சாப்பிட்டாலே அட்டகாசமாக இருக்கும். இதை ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். டிஃபனாக மட்டும் சாப்பிட்டதான் இல்லை, ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.